ஜெபம் நடக்குது. காலையில் ஒரு குடும்பம் என்னை பார்க்க வந்தார்கள். வந்துட்டு சொன்னாங்க, ஃபாதர், எங்களுடைய அண்ணி பிளட் கேன்சர்னால ரொம்ப பரிதாபகரமான நிலையில் இருக்கிறாங்க. டாக்டர்ஸ் கைவிட்டாங்க ஃபாதர், ரொம்ப சீரியஸ் கண்டிஷன். இன்னைக்கு பெங்களூர் சென்ட் ஜான்ஸ் ஆஸ்பத்திரியில ஃபைனல் செக்கப் நடக்குது. கொஞ்சம் எங்க அன்னைக்காக ஜெபிங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்க திருப்பலி ஆரம்பமாகும். அது முடிஞ்ச உடனே நற்கரணை ஆராதனை இருக்கும். நீங்க குடும்பத்தோட கண்ணீரோட உருக்கமா ஜெபிங்கன்னு சொன்னேன். இவங்களெல்லாம் நற்கரணை ஆராதனையிலும் திருப்பலியிலும் உருக்கமா ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. மாலையில 3 மணிக்கு நற்கரணை ஆராதனை ஆரம்பிச்சிருச்சு. ஆராதனை நடத்துவது ஃபாதர் லின்சன் தான், இப்பொழுதைய இயக்குனர் தியானாசிரமத்தோட. அவர் வல்லமையோடு ஆராதனை நடத்தி கொண்டிருக்கின்றார். மக்கள் எல்லாம் மறந்து கண்ணீரோடு ஆராதனை கலந்து கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்தில் ஆராதனுடைய இறுதி நேரம் வந்த உடனே ஃபாதர் லின்சன் வந்து ஒரு வெளிப்பாடு சொன்னார். வெளிப்பாடு இப்படிதான் சொன்னார், இந்த சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒருவருடைய குடும்பத்திலே கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரி குணமடைவதாக கடவுளை வெளிப்படுத்துகின்றார். இந்த குடும்பம் அப்படியே நம்பிட்டாங்க. இந்த வெளிப்பாடு எங்களுக்காகத்தான், எங்க குடும்பத்துக்காகத்தான். 4:30 மணிக்கு ஆராதனையும் ஜெபம் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் பிளஸிங் வாங்குறது 5 மணிக்கு முடிஞ்சிச்சு. இவர்கள் 5 மணிக்கு தியான ஹாலை விட்டு வெளியே போன உடனே அண்ணனுக்கு ஃபோன் பண்ணாங்க. அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிட்டு கேட்டாங்க, அண்ணா அண்ணி எப்படி இருக்கிறாங்க, டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படி கேட்டாங்க. அண்ணன் சொன்னாரு, 4:30 மணிக்கு தான் ஃபைனல் ரிப்போர்ட் வந்துச்சு. டாக்டர் பழைய ரிப்போர்ட்டும் புதிய ரிப்போர்ட் ஒப்பிட்டு பார்த்துட்டு அவர் ஆச்சரியப்பட்டு கேட்கிறாங்க, உங்க மனைவி உடம்பிலே கேன்சருடையதான எந்த அறிகுறிகளும் இல்ல, முற்றிலும் சௌக்கியமாயிருச்சுன்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசுவுக்கே நன்றி.